ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் இறால் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். நல்ல மணமான ருசியான இறால் கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். இறால் கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ இறால் வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுமே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 3, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட ஒரு 3 பச்சை மிளகா கீரல் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா வதங்கிருச்சுங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோங்காட்டி நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம 3 நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பாருங்கள் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நான் நல்லா வதக்கியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், தக்காளி நல்லா சுருண்டு வதங்கியிருக்க பாருங்கள். இது கூட கழுவி வச்சுருக்கிற இறால் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இறால் இதில் சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அடியிலேருந்து ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், 1 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அங்கே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு 1/2 கப்பு போல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துனதுமே இது ஒரு டைம் இன்னொரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணிட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், இறால் கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தெளிஞ்சு நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது கூட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி போட்டது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். பெப்பர் பொடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பன்லேயே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் ஓப்பன்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நான் நல்லா குக் பண்ணிட்டேன். இறால் பாருங்கள் நல்லா குக் ஆகி எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு சூப்பரான இறால் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம
கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி தழைகளை தூவிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்ல மணமான ருசியான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.